இன்றைக்கு பரிசுத்தமான ஆராதனைக்குரிய நாளில் தேவனுக்கு முன்பாக நாவ இதில் வந்து நவ தேவனை ஆராதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நவ தேவன் கொடுப்பதற்காக அவருக்கு நாவ ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நவ வாழ்க்கையில நாவ கிறிஸ்துவத்தை இதேசூழ நவ தேவனை அறிந்து பின்பற்றும் ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் இதை பெற்றிட முடியாது. ஆனால் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இந்நாட்டிலே இப்ரையா தீந்தேடனோடு வாழ எல்லாரும் இந்நாட்டிலே கிறிஸ்தவர்களாக இல்லை. சிலர் அந்தி கிறிஸ்தவர்களாக இப்பற உண்மையற்ற கிறிஸ்தவர்களாக நேர்மையற்ற கிறிஸ்தவர்களாக இப்பற. கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய ரட்சிப்பை மீட்பை அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு மதமாக கிறிஸ்தவ மதவிட்ட. ஆனால் இல்லை, இப்ப கிறிஸ்தவ மக்கள் தங்கள் பாய்க்கும் ஒட்டைக்கும் மாத்திரம் தேவனை பின்பற்றக்கூடியவர்கள், ஒட்டபெய்யக்கூடியவர்கள், எளியோ டிச்சில் கிடந்தவர்களை, எளியோ பாதாள குழியில் கிடந்தவர்களை, எளியோ இருளான மக்களாய் ஜீவித்தவர்களை மிஷினரிமார்கள் வந்து அவர்களுடைய தன்மைகளை அறியாமல் அவர்களுக்கு திருச்சபைகளை கொண்டு எவ்வளவாக இன்றைக்கு கிறிஸ்துவ மதம் தமிழ்நாடு முழுமையும் இதாலும் கூட ஒவ்வொரு கூட கிறிஸ்தவ மதத்தை உண்மையாக பின்பற்றவில்லை. பிற மக்களை நேசிக்க அவர்களுக்கு முடியாது. அவர்கள் தாங்கள் மாத்திர பெதுக்க தாங்கள் மாத்திர ஜீவிக்க என்கிற எண்ணத்திலே கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இப்ப கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே நாவ விலகி தனிப்பட்ட முறையிலே நவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தரை நாவ தொழுது கொண்டு மந்திரோம், நாவ பின்பற்றி மந்திரோம். தேவன் அவளோடு கூட, தேவன் அவளை எல்லா நிலைகளிலும் வழிநடத்தி கொண்டு பார்ப்பதை இன்றைக்கு உலகத்தில் உள்ள யாவருமே அறிந்திருக்கிறேன். நான் நன்ற திருச்சபைகளை துவங்குவதற்காக ஒரு பைபிள் காலேஜ் மதுரையிலே போய் படித்தேன். அள்ளி பைபிள் காலேஜில் ஸ்டடிகள் எவ்வளவோ கற்றுக்கொட்டாலும் ஸ்டடிகள் எதுவுமே எனக்கு புரியாமல் இருந்தது. அதை போட்டுட்டேன். ஆனால் அள்ளியும் யோவான் உடைய புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகத்தை முக்கியத்துவப்படுத்தித்தது. நான் அதை